எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி நானே தடவை இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணுன்றது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்குவிட் மசாலா, அதாவது கனவா மசாலா. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே நான் கிளியராக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கனவா மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ கனவா மீனை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட தலையை இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும். உள்ளே கொழுப்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு 2 பக்கமும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் தலை பகுதியை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்தேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ தான் இருந்தது. மீனில் ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் மீனில் சேர்த்து ஊற வைக்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அகலமான கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். நான் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 தக்காளியை பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். 2-3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் எல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து ஊற வச்ச மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். மீனை ரொம்பவும் வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக 1/2 சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கனவா மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஈஸியான கனவா மீன் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.
அருமையான கனவா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம்னா ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப ரப்பரியாக ரொம்ப சூயாகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.